Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய பத்தி பேச போறோம். ஹுவா கிங்டம்ல பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க பென்சன் நம்மள ஏமாத்திட்டான், மிஸ்டி மவுண்டன் கூட சேர்ந்துட்டான்னு சந்தேகப்படுறாங்க. அதனால ஃபெடரேஷனுக்கு மிஸ்டி மவுண்டன்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. ஆனா பென்சன் மட்டும் பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டான். சண்டையை நிறுத்துறதுக்காக பென்சன் ஒரு விளக்கம் கொடுக்கறான். அவன் எப்படி ஸ்ட்ராங் ஆனான்னு தெரியுமா? ஜியூ தி டெமோனிக் ட்ரீ கூட ஒரு டீல் போட்டானா. அதுக்கு பதிலா ஜியூ அவனுக்கு லைஃப் ஆஃப் எசன்ஸ்னு ஒரு திரவத்தை கொடுத்திருக்கான். அது குடிச்சதுனாலதான் இவன் இவ்ளோ ஸ்ட்ராங் ஆயிட்டானா. ப்ரூஃப்க்கு பென்சன் அவனோட பாக்கெட்ல இருந்து 2 பாட்டில் எடுக்கறான். உங்களுக்கும் ஸ்ட்ராங் ஆகணுமா, இதோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அத அவனோட ஆபீசர்ஸ் மேல வீசுறான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த ஆபீசர்ஸ் அந்த திரவத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல சாவ்லிங்கும் அவனோட கவுண்டஸும் மிஸ்டி மவுண்டன் பார்டர் வழியா போயிட்டு இருக்காங்க. அப்போ கவுண்டஸ் ஒரு நியூஸ் சொல்றா. ஹுவா கிங்டம்ல இருக்கிறவங்க பென்சனை டார்ச்சர் பண்ணினதால அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. இத கேட்டதும் சாவ்லிங் செம ஹாப்பி. கவுண்டஸுக்கும் லைஃப் ஆஃப் எசன்ஸ் பாட்டில்ஸ கொடுக்கறான். ஏன்னா அவளும் ஸ்ட்ராங் ஆகணும். அவங்களோட அடுத்த பிளானுக்கு அது ரொம்ப முக்கியம். சாவ்லிங் எப்படியாவது அவனோட மாஸ்டர் ஜியூக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அவங்க டீமுக்கு டார்க்னஸ் அசம்பிள்னு ஒரு பேரை கூட வச்சிருக்கான். வில்லன்ஸை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு பேரு. லைஃப் ஆஃப் எசன்ஸ் பத்தி தெரிஞ்சதும் நிறைய பேரு மிஸ்டி மவுண்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கியூர் ஆக மட்டுமில்ல, அத வாங்கவும் நிறைய பேரு வந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற பீஸ்ட் பார்த்து நிறைய பேரு பயந்து ஓடிட்டாங்க. தைரியமா இருந்த சில பேருக்கு மட்டும் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் தூரத்துல இருந்து கியான்கின் மற்றும் டிவைன் ஃப்ளவரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்கள ஒரு மீட்டிங்கு கூப்பிடுறாங்க. நைன் டெயில் ஃபாக்ஸ் தான் அந்த மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணுது. மீட்டிங்ல மஷா சொல்றா, இந்த உலகத்துல நிறைய பீஸ்ட் இனங்கள் இருக்கு. ஆஸ்திரேலியாவுல இருக்கிற பீஸ்டுகளே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மேற்கு பேரன் நிலத்தோட பேரன் டைரண்ட், கிரீன் மவுண்டோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபாக்ஸ் டியோ, வடக்கு வானத்தோட பிளாக் க்ரோஸ், சவன்னாவோட பிளட் வுல்ஃப்ஸ், வடக்கு டெரிட்டரியோட ஆர்க்டிக் 4 கிங்ஸ் பத்தியெல்லாம் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் உலகத்தோட ஏதோ ஒரு பகுதியில ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் ஜியூவோட பயத்தினால அமைதியா இருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியா பீஸ்ட்கள் மிஸ்டி மவுண்டன் மேல போர் தொடுத்திருக்காங்க. நைன் டெயில் ஃபாக்ஸ் மெடிசா சொல்றா, நாமளும் வேற வேற டீம்ஸையும் வேற வேற பீஸ்ட் இனங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கணும். எப்ப பார்த்தாலும் ஜியூவை காப்பாத்த சொல்ல முடியாது. நாம வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கோம், அதனால நாமளும் பரவணும். மிஸ்டி மவுண்டனுக்கு நிறைய போர் வீரர்களை கூட்டிட்டு வரணும். ஆஸ்திரேலியா பீஸ்ட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்கள ஜெயிக்க நாமளும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ கிரீன் ஃபால்கன் கிரீன் மவுண்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற நரிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம். எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல. பொதுவா ஒரு டீம் பவர்க்காகவோ பொக்கிஷத்துக்காகவோ இல்ல வளங்களுக்காகவோ தான் சண்டை போடும். நைன் டெயில் ஃபாக்ஸ் ஒரு காலத்துல அந்த டீம்ல இருந்திருக்கா. அதனால அவளே அங்க போக ரெடியாகிறா. ஆனா மிஸ்டி மவுண்டன் பீஸ்டுகள் ஒரு குடும்பம் மாதிரி, அவள தனியா எப்படி அனுப்ப முடியும்? அவள போக விடாம கோல்டன் ஆண்ட் போக ரெடியாகுது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கியான்கினும் கூட போறா. இவங்க கூட கிரீன் மேண்டிஸும் சேருது. ஏன்னா கோல்டன் ஆண்டோட பார்ட்னர் அவன்தானா. இவங்க எல்லாரும் சண்டைக்கு போறாங்கன்னா டைரனோசரஸ் ரெக்ஸ் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். கிரீன் மவுண்ட் போறது ஆபத்தானதுதான். ஆனாலும் எல்லா பீஸ்டுகளும் போறாங்க. நைன் டெயில் ஃபாக்ஸ் அவங்கள போகவிட விரும்பல. ஆனா இப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மிஸ்டி மவுண்ட்ன ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒயிட் டைகரும் கிரீன் மவுண்ட் போகணும்னு நினைக்குது. ஆனா அது எதிரிய கூட ஃப்ரெண்டா நினைச்சு பேசும், ஃப்ரெண்ட எதிரியா நினைச்சு அடிக்கும். அதனால இப்போதைக்கு அது மிஸ்டி மவுண்டன்லயே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது அழுதுட்டு இருக்கு. ஒரு பக்கம் டெமோனிக் புல் கொரில்லா படைய எழுப்பி அவங்களோட அடுத்த மூவ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கடலுக்கடியில நிறைய கடல் பீஸ்டுகள் கூடிட்டு இருக்காங்க. அவங்க நடுவுல நத்தைகள், ஷாக்கள், கடல் அர்ச்சின்கள் மாதிரி பீஸ்ட்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்தா நிலத்து மேல அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மொத்த பூமியும் கடல் பீஸ்டுகளோட கண்ட்ரோல்ல இருக்கணுமா. காட்சி ஃபெடரேஷன்ல ஒரு சீக்ரெட் இடத்துக்கு மாறுது. அங்க சாவ்லிங்கும் அவனோட டீமும் மனுஷங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷங்களோட ஜீன்ஸ மாத்தி ஜியூவோட லைஃப் ஆஃப் எசன்ஸ கலந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபெடரேஷனுக்கே தெரியாத ஒரு ரகசியம். சாவ்லிங்கோட கவுண்டஸும் டிராகுலாவும் அந்த இடத்த பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் வெளியே வந்திருக்கான். அவனுக்கு லைஃப் ஆஃப் எசன்ஸ் கிடைச்சதும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகி ஜெயில உடைச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அவனை ஏற்கனவே மாடிஃபை பண்ணினதுனால அவனோட எல்லா ஸ்கில்ஸும் சூப்பரா இருக்கு. அவனை ஹேண்டில் பண்ண சாவ்லிங்கே வர வேண்டியதா போச்சு. அவன் சாவ்லிங்க எதிரியா நினைச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவங்க சண்டை போட்டதுல சுத்தி இருக்கிற இடமெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. புதுசா வந்த சூப்பர் ஹியூமனை பார்த்து டிராகுலாவும் கவுண்டஸும் ஷாக் ஆயிட்டாங்க. சாவ்லிங்க கூட யாராலையும் தோற்கடிக்க முடியும்னு அவங்க நினைச்சதே இல்ல. சாவ்லிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. சண்டைய நிறுத்திட்டு புதுசா வந்த சூப்பர் ஹியூமன் கிட்ட போறா. அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா, பிளட் வுல்ஃப் ஸ்வார்ட். அத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சாவ்லிங்கோட டார்க் அசம்பிள் டீம்ல இப்போ ஒரு புது மெம்பர். சாவ்லிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அத ஃபெடரேஷனுக்கு சொல்லாம மறைக்கிறா. அதனால அவ டீம ஃபெடரேஷன்ல இருந்து தள்ளி வச்சுக்க நினைக்கிறா.
மிஸ்டி மவுண்டைன்ல 1.5 மாசம் கல்டிவேஷனுக்கு அப்புறம் ஜியு கண் முழிச்சு பாக்குறான். வைவன் எக் இன்னும் ஹேட்ச் ஆகல. ஜூ சீக்கிரமே 4th ட்ரான்ஸ் ஆர்டருக்கு போக போறதால ஜியு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த தண்டர் ஸ்பிரிச்சுவல் கிராஸ 2 பீஸா பிரிக்கிறான். அந்த கிராஸ கியூ தானே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்னொன்னு வைவன் எக்குக்கு கொடுக்கறான். அந்த கிராஸ்னால ஜூவோட தண்டர் கேதரிங் ஸ்கில் 4th லெவலுக்கு போயிடுது. அதே நேரம் தண்டர் எலிமெண்ட் வைவன் எக்குக்குள்ள போய் அதோட பாடியோட ஒரு பார்ட்டா மாறிடுது. இந்த ஸ்கில்னால அபூஸ் கையில இருக்கிற தண்டரை கண்ட்ரோல் பண்ணி அதோட எனர்ஜிய அவனுக்குள்ள எடுத்துக்க முடியுது. இந்த டெக்னிக் அவனோட கல்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஜியு மறுபடியும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா பீஸ்டையும் அவன்கிட்ட இருந்து தள்ளி போக சொல்லிடுறான். ஏன்னா இந்த முறை அவன் தண்டர் கேதரிங் ஸ்கில்ல யூஸ் பண்ண போறான். தண்டர் எப்ப எங்க விழுன்னு அவனுக்கே தெரியாததால எல்லாரும் அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஜியு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சதும் ஸ்கைல இருந்து பயங்கரமா தண்டர் மிஸ்டி மவுண்டைன்ல விழ ஆரம்பிக்குது. இந்த தண்டர் ஒரு நொடியில ஃபாஸ்ட் டிரான்ஸ் பீஸ்டோட உயிரையே எடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. யூன் எல்லாரும் ஜூவை விட்டு தள்ளி நின்னு தூரத்துல இருந்து ஜூவோட கல்டிவேஷனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வைவன் எக்கு கொண்டு வர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒயிட் டைகர் கிட்ட இருக்குது. அந்த ஒயிட் டைகர் அதை மறந்துடுச்சு. டேஞ்சரை புரிஞ்சுகிட்ட நைன்டைல் ஃபாக்ஸ் வைவன் எக்க காப்பாத்த ஜூ கிட்ட போக முயற்சி பண்ணுது. ஆனா தண்டர் சத்தத்தை கேட்டு நடுவழியிலேயே நின்னுடுது. வைவன் எக் இப்ப ஃப்ரை ஆகிடும் நைன்டைல் ஃபாக்ஸ் நினைக்குது. கண்டினியூஸா தண்டர் அடிச்சு அதை அழிஞ்சிடும் நினைக்குது. ஆனா ஜிவ் அதை சமாதானப்படுத்தி வைவன் எக் சேஃபா இருக்குதுன்னு சொல்றான். தண்டர் அடிச்சு அதோட பாடிய பியூரிஃபை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்றான். ஒருவேளை ஃபியூச்சர்ல அது ஒரு ட்ரூ டிராகனா மாறலான்னு சொல்றான். இப்ப சீன் கிரீன் மவுண்ட் பகுதிக்கு மாறுது. அங்க டைகர் ட்ரைப்புக்கும் ஃபாக்ஸ் ட்ரைப்புக்கும் வார் நடந்துகிட்டு இருக்குது. டைகர் ட்ரைப்புக்கும் அவங்களோட 4th கிங் பா வாங் வழி நடத்திட்டு போறான். அவன் 2nd ட்ரான்ஸ் என் ஆர்டர்ல இருக்கான். அவன் பெரியவனாவும் பயங்கரமாவும் இருக்கான். அதே நேரம் ஃபாக்ஸ் ட்ரைப் பிளாக் அண்ட் ஒயிட் டியோ வழி நடத்திட்டு போறாங்க. இவங்க நைன்டைல் ஃபாக்ஸோட சொந்தக்காரங்க. பயங்கரமான டைகர்ஸ்க்கு முன்னாடி இவங்க வீக்கா தெரியறாங்க. டைகர் ட்ரைப் ஃபாக்ஸ் ட்ரைப்பு கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராஸ கேக்குறாங்க. அத ஃபாக்ஸ் ட்ரைப் கொடுக்க விரும்பல. ஏன் கொடுக்கணும்? அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் அவங்களோட பகுதியில வளர்ந்தது. பல வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்தது. அவங்க டைகர் ட்ரைப்புக்கு அந்த கிராஸ கொடுத்தா அவங்க பவர்ஃபுல் ஆனவங்களா மாறி அவங்களையே அழிச்சிடுவாங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலும் அழிவு அவங்களுக்கு தான் ஏற்படும். உடனே 2 ட்ரைப்புக்கும் வார் வெடிக்குது. ஃபாக்ஸ் ட்ரைப்ப போராட முழு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள டைகர் ட்ரைப்பு கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல. சின்ன பசங்களா எங்களோட சண்டை போட்டு நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எங்கள நீங்க ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க கிளாஸ பாருங்க, உங்க டீத்த பாருங்க, எங்கள பாருங்க. எங்க சைஸே வின்னர்ஸ அறிவிக்குதுன்னு பா வாங் சொல்லிட்டு ஃபாக்ஸஸ நசுக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட ஜாவுல பிடிச்சு கிளாஸால நசுக்கி ஒருத்தர கொன்னுடுறான். மத்த டைகர்ஸும் ஃபாக்ஸஸ இதே மாதிரி கொன்னுட்டு இருக்காங்க. டைகர் ட்ரைப்ப ஃபாக்ஸஸ ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிளாக் ஃபாக்ஸ் பா வாங்கால பயங்கரமா தாக்கப்பட்டு பிளட்ட கக்க ஆரம்பிச்சிடுது. தன்னோட தங்கச்சியோட இந்த நிலைய பார்த்து ஒயிட் ஃபாக்ஸும் களத்துல குதிக்குது. அது பா வாங்க ஒன்னும் பண்ண முடியல. ஆனா பா வாங்கோட கையால நசுக்கப்படுது. ஃபாக்ஸ் ட்ரைபோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு கிரீன் மவுண்டைன் இப்ப டைகர் ட்ரைபோட ஆட்சியின் கீழே வரப்போகுதுன்னு தோணுனப்போ கிரீன் மவுண்டிற்கு ஒரு தெரியாத கெஸ்ட் வர்றான். இது மட்டும்தான் எல்லாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பவர்ல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்ன ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் ஆண்ட் பா வாங்குக்கு சேலஞ்ச் விடுது. கோல்டன் ஆண்ட் ஒரு சின்ன கிரியேச்சர், அது அவனுக்கு முன்னாடி நிக்காதுன்னு பா வாங் நினைச்சப்போ ஃபாக்ஸ் 2 கோல்டன் ஆண்ட அடையாளம் கண்டுபிடிச்சிடுச்சு. கோல்டன் ஆண்ட் மிஸ்டி மவுண்டைனோட பீஸ்ட் ஆர்மியோட மெம்பர்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கூட பகச்சிக்க கூடாது. டைகர் ட்ரைபோட டைகர்ஸ் கோல்டன் ஆண்ட் மேல பாஞ்சதும் பலத்த விண்ட்ல அவங்க பின்னாடி தள்ளப்படுறாங்க. கோல்டன் ஆண்ட காப்பாத்த இப்ப கியான்கின் வந்துட்டா. அவதான் மரத்துல இருக்கிற வைன்ஸ கண்ட்ரோல் பண்றா. டைகர்ஸ் கியான்கின தாக்க முயற்சி பண்ணப்போ பிரம்மாண்டமான லெக்ஸால அவங்க நசுக்கப்படுறாங்க. அந்த பிரம்மாண்டமான லெக்ஸ் டைரனோசரஸ் ரெக்ஸோட லெக்ஸ். அது பிளட் வெறி பிடிச்சும் ஃபைட்டுக்கு ரெடியாகவும் இருக்குது. அங்க இருக்கிற ஃபாக்ஸ் டியோ இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. மிஸ்டி மவுண்டைனோட ஆர்மி ஏன் அங்க வந்துச்சு, ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கிரீன் மேண்டிஸ் அவங்க நடுவுல வருது. அதோட நோக்கங்களை மிஸ்டி மவுண்டைனோட நோக்கங்களை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. மிஸ்டி மவுண்டைன் அதோட ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்குது. முடிஞ்சா கிரீன் மவுண்ட்ல இருக்கிற ஃபாக்ஸஸ மிஸ்டி மவுண்டைன் அதோட ஆர்மில சேர்க்க விரும்புது. அவங்க டைகர் ட்ரைஃபையும் அவங்களோட ஆர்மில சேர்க்க விரும்புனாங்க. அவங்களோட கன்சென்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா டைகர் ட்ரைஃபா அப்படி நினைக்கல. அவங்க மிஸ்டி மவுண்டைனோட சேர விரும்பல. அதனாலதான் எங்களோட சேருங்க, இல்லாட்டி இங்கேயே சாவுங்க இன்னும் கோல்டன் ஆண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தப்போ பா வாங் 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தான். நீங்க எல்லாரும் இங்கேயே சாக போறீங்கன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டு கோல்டன் ஆண்ட் மேல பாஞ்சான். ஃபாக்ஸஸ் கோல்டன் ஆண்ட் ஆபத்துல சிக்கலான்னு நினைச்சப்போ கோல்டன் ஆண்ட் தன்னோட ஸ்கில்ல காட்ட ஆரம்பிச்சது. ட்ரிபிள் ஸ்ட்ரைக்ஸஸை யூஸ் பண்ணி அது பா வாங்க அங்கேயே கிழிச்சு எரிஞ்சிருச்சு. நடந்துகிட்டு இருந்த வார மறைஞ்சிருந்து ஒரு ஹையீனா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது உடனே பா வாங் இறந்த செய்தியை இன்னொரு டைகர் கிங் ஹூ வாங்குக்கு தெரிவிச்சது. ஹூ வாங் ஒரு பிளாக் டைகர் 2nd டிரான்சென்டன் உச்சத்துல இருக்கிறதோட ஒரு டார்க் ஆராவையும் வெளிப்படுத்தினான்.
ஹையினா கிட்ட இருந்து தகவலை வாங்கிட்டு அவன் கர்ஜிச்சுட்டு சீக்கிரம் லாவோவ வரவழைங்கன்னு ஹையினாவுக்கு கமாண்ட் கொடுத்தான். இப்ப சீன் கிரீன் மவுண்டைன் ஃபாரஸ்ட்ல நடக்குது. அங்க ஃபாக்ஸஸ் தங்களோட விக்டரிய கொண்டாடிட்டு இருந்தாங்க. மிஸ்டி மவுண்டைனோட பீஸ்ட்ஸ வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரீன் மவுண்ட்ல இருக்கிற ஃபாக்ஸஸ் தங்களோட ஹோம ட்ரீஸ்ல கட்டியிருந்தாங்க. அவங்க ஹியூமன்ஸ வெறுத்தாலும் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்க. ஃபாக்ஸ் டியோ மிஸ்டி மவுண்டைன்ல இருக்கிற எல்லா ஃபீஸ்ட்ஸுக்கும் சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்க. கிரீன் மவுண்டைன் ஃபாக்ஸஸ் பிளட் ஸ்ப்ரெட் ஃபுட்ட ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபெலைனா கூட கியான்கினால் பேச முடிஞ்சதால பிளட் ஸ்ப்ரெட் ஃப்ரூட்ட அவ சாப்பிட விரும்பல. அவ அந்த ஃப்ரூட்ல இருந்து விடுபட கியான்கின் அந்த ஃப்ரூட்ட கோல்டன் ஆண்ட்டுக்கு கொடுக்கறா. இந்த ஆக்ஷனை கிரீன் மேண்டிஸும் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை கோல்டன் ஆண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப ஃபாக்ஸ் டியோக்கும் மிஸ்டி மவுண்டைனோட எல்லா ஃபீஸ்ட்ஸ்க்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அங்க ஃபாக்ஸ் டியோ டைகர் ட்ரைப்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைகர் ட்ரைப் பாப்புலேஷன்ல ஃபாக்ஸ் ட்ரைப்பை விட ரொம்ப பெரியது. ஃபுல் ஃப்ரண்டல் வார் நடந்தா ஃபாக்ஸ் ட்ரைப்பால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. டைகர் ட்ரைப்புக்கு 5 ஜெனரல்ஸ் இருந்தாங்க. பா வாங் அவங்கள ஒருத்தன். பா வாங் இப்ப இறந்துட்டான். ஆனா மத்த ஜெனரல்ஸ் இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க பா வாங்கோட ரிவெஞ்ச கண்டிப்பா எடுப்பாங்க. ஃபாக்ஸ் ட்ரைப்ப மிஸ்டி மவுண்டைனோட எல்லா ஃபீஸ்ட்ஸ்க்கும் லாவோ பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. லாவோ ஒரு ஜெனரல். அவன் ஹியூமனாய்ட் ஃபார்ம் எடுத்துட்டான். ஒருவேளை அவன் புல் டீமான் மாதிரி இருக்கலாம். அவன்தான் ரொம்ப பவர்ஃபுல். ஃபாக்ஸ் ட்ரைப்புக்கு எவ்ளோ முடியுமோ அவ்ளோ ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதனால கியான்கின் ஹெல்ப் கேக்குறான். அந்த ஹெல்ப்ல ஒயிட் டைகரை கூப்பிடுறான். ஒருவேளை டைகர் வர்சஸ் டைகர் ஃபைட் நடக்க போகுது. ஆனா அந்த ஸ்டூபிட் ஒயிட் டைகர் ஏதேனும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா?